வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில், அமேசான் பிரைமில் அண்ட் டென்ட் கொட்டா ஓடிடிஸில் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த படம் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ட்ராமா. அதுவும் யாரோட லைஃப்பை எடுத்திருப்பாங்கன்னா, ஒரு பெரிய ஆளோ இல்லை வந்து பெரிய சாதனையாளரோட லைஃபோ கிடையாது. அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சாதாரண மனுஷனோட கதை, அவன் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் இதில் காளி வெங்கட் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் தன்னோட மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்காரு. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இவர் என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு அண்ட் அவங்க பசங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஒரு ஸ்டேஜில் அவங்க பொண்ணு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி இவரோட மனநிலை எப்படி இருக்கு அண்ட் அந்த குடும்பத்தில் வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு எளிய மனுஷனோட வாழ்க்கையை படமாக்கணும் அப்படின்ற அந்த விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். தமிழில் பார்த்தீங்கன்னா தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் ஒரு அப்பா தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்ற அந்த விஷயத்தை ரொம்ப நேச்சுரலாக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இதுலேயும் அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான அப்பாவாக வந்து நம்ம காளி வெங்கட் ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதுலேயும் எந்த இடத்துலையும் பெருசாக ஓவர் ஆக்டிங் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சட்டிலான ஆக்டிங்கை காட்டியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிறைய மூமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், அதுக்கு அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுற விதம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதே மாதிரி அக்கா தம்பி இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும் கடைசியாக, அதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அந்த மொமெண்ட்டை விவரிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். பெருசாக மெலோ ட்ராமேட்டிக்காவோ இல்லை வந்து ஹார்ட் ஹிட்டிங் மொமெண்ட்ஸோ இல்லாமல் ஒரு நார்மல் குடும்பத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மொத்த கதையும் சத்யராஜ் நரேட் பண்றது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த நரேஷன் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஓவரால் ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதில் பெருசாக கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது இவங்க யோசிக்கலனாலும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் என்கேஜிங்கான மொமெண்ட்ஸ் வச்சிருந்துருக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி தேவையில்லாத சில கேரக்டர்ஸ், தேவையில்லாத சில சீன்ஸ் அதெல்லாமே கூட கட் பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு அந்த இபி ஆஃபீஸ் சீன் அப்படின்றதே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கீதா கைலாஷ் அவங்களோட கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேவையில்லாத இன்க்ளூஷன் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. பட் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் ஒரு குட் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.